சரவாக்குடன் அம்னோ சுமூகமான உறவை கொண்டிருப்பதாக அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டதஸ்ரீ அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். சரவா முதலமைச்சரும் சரவா ஜிபிஎஸ் கட்சியின் தலைவருமான அபாங் ஜோஹாரி ஒபெங் ஒற்றுமை அரசுக்கு ஆதரவு அளித்த நிலையில் கடந்த கால அம்னோ ஜிபிஎஸ் கட்சிகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு ஜிபிஎஸ் உடன் அம்னோ ஒத்துழைக்கும் என்று அஹமத் ஜாகிர் ஹமீடி நம்பிக்கை அளித்துள்ளார். நேற்று இரவு பங்சாரில் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் நடத்திய சோதனையில் 6 கேளிக்கை மையங்களை மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 9 மணிக்கு தொடங்கிய இச்சோதனை இன்று அதிகாலை 4 மணி வரையில் நீடித்ததாகவும் பங்சார் பகுதியில் இயங்கி வந்த முக்கிய கேளிக்கை மையங்களை மூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 கேளிக்கை மையங்களில் சோதனைகளை மேற்கொண்டதாகவும் குற்றச் சம்பவங்களை கொண்டிருந்த 6 கேளிக்கை மையங்களில் இருந்து 35 தொழில்நுட்ப சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. சுமார் 2 மில்லியன் மதிப்பிலான கடத்தல் சிகரெட்டுகளும் மது பாட்டில்களும் சரவாக்கில் பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்று அதிகாலை சரவா பிந்துலு துறைமுகம் வழியாக மலேசியாவுக்குள் கொண்டுவர முயன்ற 6147 லிட்டர் அளவிலான மது பாட்டில்கள் தேசிய சுங்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக சரவா சுங்கத்துறை தலைமை ஆணையர் நோரிசான் யாயா உறுதிப்படுத்தினார். கடந்த 5 மாதங்களில் பிந்துலு துறைமுகத்தில் சுமார் 3 மில்லியனுக்கும் மேலான கடத்தல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாஸ் கட்சி பெரிக்காத்தான் கூட்டணியிலிருந்து வெளியாகவிருப்பதாக வெளிவந்த செய்தியில் உண்மை இல்லை என்று பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் தெரிவித்துள்ளார். கடந்த கோலகுபாரு இடைத்தேர்தலில் பெரிக்காத்தானின் தோல்விக்கு பாஸ் கட்சி வேட்பாளரை நிறுத்தாததுதான் இதற்கு காரணம் என்று பாஸ் கட்சியினர் தெரிவித்து வந்த நிலையில் அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை என்று ஹரி அவாங் மறுத்துள்ளார். பெர்சாத்து கராகான் உடனான கூட்டணியில் பாஸ் கட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று அவர் உறுதி அளித்தார். கோலாலம்பூர் கம்போங் பாரு ராஜா மூடா மூசா சாலையில் உள்ள கடையில் கத்தியுடன் நுழைந்த ஆடவர் கடை ஊழியரை தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இது தொடர்பாக எந்த ஒரு போலீஸ் புகாரும் பெறவில்லை என்று டாங்வாங்கி காவல்துறை ஆணையர் நூர் டெல்ஹான் எகாயா தெரிவித்துள்ளார். ஆனால் சம்பந்தப்பட்ட காணொளியில் உள்ள கடையில் காவல்துறையினர் சோதனை நடத்தவிருப்பதாக அவர் கூறினார். கால்வாயில் ஆடவரை கும்பலாக பலர் தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கிள்ளான் மாவட்ட காவல்துறை ஆணையர் சா ஹூங் போங் விளக்கமளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் விபத்தை ஏற்படுத்தி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றதால் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்நபரை துரத்தியதாகவும் கால்வாயில் விழுந்து தப்பிக்க முயன்ற போது காவல்துறையினர் அந்நபரை கைது செய்ததாகவும் ஆடவரை தாக்கிய குற்றத்திற்காக 4 காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் கிள்ளான் ராஜா நோங் சாலையில் ஏற்பட்டதாகவும் இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மலேசியாவில் சுமார் 28 இயங்கலை வணிக தளங்களை தற்காலிகமாக முடக்கி உள்ளதாக தேசிய வணிக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டதஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களாக இணைய மோசடி வழக்குகளில் தொடர்புடைய அனைத்து இணைய வணிக தளங்களில் உள்ள புகார்களின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேல் விசாரணைக்கு பிறகு இணைய வணிக தளங்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். கடந்த வாரம் இணைய வணிகத்தில் பொருள் வாங்கிய அடுத்த 1 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட உரிமையாளரின் வங்கிக் கணக்கிலிருந்து 6,19,390 வெள்ளி காணாமல் போனதால் இம்மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மலேசியாவுக்கும் சீனாவுக்குமான உறவு சீராக இருப்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். மலேசியா எந்த ஒரு நாட்டுடனும் பகைமையை தேடாது என்றும் ஆனால் ஒரு நாளும் பயங்கரவாதத்திற்கும் போர்களுக்கும் துணையாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகளுக்கு இடையிலான போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவே மலேசியா செயல்பட்டுள்ளது என்றும் சீனா பிற நாடுகளுடன் கொண்டிருக்கும் உறவுக்காக மலேசியாவை நிராகரிக்க முடியாது என்றும் பிரதமர் விளக்கினார். மலேசியாவில் சட்டவிரோதமாக குடியேறிய 60 இந்தோனேசியர்கள் மீண்டும் அவர்களின் தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த 2 வாரமாக அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் எந்த ஒரு குற்றச் சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபடாதது தெரிய வந்ததாகவும் தற்போது மலாக்கா நீரிணை வாயிலாக இந்தோனேசியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ்.
சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.